யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இந்த வசன பகுதியிலே ஓரிரு வசனங்களை நாம் வாசிப்பதை விட முழு அதிகாரத்தையும் வாசித்தே நாம் விளக்கத்தை பெற்றுவிடலாம். ஏனென்றால் இது நம் அனைவருக்கும் அதிக பரிச்சயமான ஒரு வசன பகுதி தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஒரு நிகழ்வு. இந்த முழு அதிகாரத்தை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே நாம் வாசித்து எந்தெந்த இடங்களிலே தேவையோ அந்தந்த இடங்களிலே விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இது அற்புதமாக இருக்கிறபடினாலே சில இடங்களிலே அதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் வாசித்து கொண்டே செல்வோம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்துள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவனுடைய சகோதரனாகிய லாசர் வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறார் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அதாவது நமக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருந்த யூத தலைவர்கள் அவரை கொலை செய்ய திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல கலிலேயா பகுதியில் சென்றால் அங்கே ஏறுவதும் இயேசுவை கைது செய்ய முடியுமா என்கிற தருணத்தை எதிர்பார்த்திருக்கின்றார். ஆகவே இந்த ரெண்டு பிராந்தியங்களை கடந்து யோர்தானுக்கு மறுகரையில் உள்ளதான பெரேயா என்கிறதான ஒரு பிராந்தியத்திலே, அது சற்று தூரமானது, இவருடைய கண்காணிப்புக்கு சற்று தூரமாக இருந்தபடினாலே அந்த பிராந்தியங்களிலே இயேசு ஊழியத்தை செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த காலங்களிலே தன்னுடைய சீடர்களுக்கோடு அதிகமாக நேரத்தை செலவழித்து, ஏனென்றால் இன்னும் சில காலத்தில் அவர் மரிக்க இருக்கின்றார். அதற்காக தன்னுடைய சீடர்களை அடுத்த கட்ட பணிக்கு தயார்படுத்துவதற்காகவும் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டார். ஆகவே அந்த பெரேயா பகுதியிலே இருக்கும்போது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. எந்த செய்தி என்றால், இந்த லாசரு வியாதியாக இருக்கின்றார். இந்த லாசருடைய குடும்பத்தை இயேசுக்கு ஏற்கனவே பழக்கம் உண்டு, பரிச்சயம் உண்டு. என்றால் யூதேயா மற்றும் எருசலேம் பகுதியிலே இயேசு ஊழியம் செய்த காலங்களிலே அவர் பலமுறை இந்த வீட்டை சந்தித்ததுண்டு. அதிலும் குறிப்பாக ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உள்ள மரியாள் தான் இயேசு கிறிஸ்துக்கு பரிமளம் பூசி தன் தலைமையரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் என்று பார்க்கிறோம். ஆகவே மிக ஒரு நெருக்கமான உறவை, அன்பான உறவை, ஏன்னா அந்த மன்னிப்பின் மாண்பை அந்த மரியாள் உணர்ந்திருந்தார் என்று கருத முடியும். ஆகவே அந்த குடும்பத்தோடு நெருங்கிய உறவு இருந்த, பெரும்பாலானவர்கள் ஏழைகளாக கூட இருந்திருக்கலாம். என்றால் இயேசு கிறிஸ்து பல வேளைகளில் ஏழைகள் மீது அதிக கரிசனம் காட்டியவராக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இவர்களும் விருந்தோம்பல் உள்ள ஒரு குடும்பம். தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய மன்னிப்பை உணர்ந்தவர்கள் மட்டுமல்ல, விருந்தோம்பலுக்குள்ள ஒரு நல்ல குடும்பம், ஏழை குடும்பம், இப்படி பல்வேறு காரணங்களினாலே இயேசு கிறிஸ்துக்கு அந்த குடும்பத்தின் மீது ஒரு இயல்பான அன்பு இருந்தது. அவர்களும் இயேசு தங்களை நேசிப்பதை அருமையாக உணர்ந்திருந்தார்கள். ஆகவே இந்த லாசரு மரண தருவாயில் இருந்ததை செய்தியாக பெரேயா பகுதியில் இருந்த இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள். அதை கேள்விப்பட்ட இயேசு உடனடியாக வரவில்லை. 2 நாள் அங்கே தாமதிக்கிறார். அதை தொடர்ந்து படிக்கும்போது நமக்கு தெரியும். நான் ஒன்றை சொல்லுகிறார், தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக இது நடந்தது என்று சொல்கிறார். ஒருவேளை அப்போது அவரோடு இருந்த சீடர்கள் அதை எந்த அளவுக்கு புரிந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் சொல்கிறார். தொடர்ந்து 5ஆம் வசனத்தை படிப்போம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கியிருந்தார். தாம் இருந்த இடம் எது? அந்த பெரேயா பிராந்தியத்தில் இன்னும் 2 நாள் தங்கியிருந்தார். திட்டமிட்டே செய்தார். ஏனென்றால் அதன் மூலம் தேவன் மகிமைப்பட போகின்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. மேலும் இயேசு கிறிஸ்துடைய ஒரு விசேஷ குணம், மேசியாவுடைய அந்த குணாதிசயமும் பிறருக்கு அறிய முடியும்.
அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அழைக்கிறார். மீண்டும் எருசலேம் போகணும்னு சொல்றார், யூதேயாவுக்கு போகணும்னு சொல்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே. இப்போ உடனே இல்லை, சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் கல்லறிய தேடினாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த பிராந்தியத்தை விட்டு கடந்து, அதாவது யூதேயா பகுதியை கடந்து நம்ம பெரேயாவில் இருக்கிறோம். நீங்கள் மீண்டும் அங்கே போகிறோன்னு சொன்னால் அங்கே மீண்டும் என்ன நடக்கும், உம்மை பிடித்து கல்லறிந்து கொல்லிவிடுவார்களே என்று அவர்கள் இயல்பான தங்களுடைய ஐயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆக அவர்கள் சொல்றாங்க, நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒரு பகலிலே நடந்தால் அவன் அந்த உலகத்தில் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடர மாட்டான். ஒரு இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இது பொதுவான ஒரு தத்துவார்த்த வார்த்தை சொல்கிறார். உலகம் அது இங்கு சொல்ல வருகிற செய்தி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எப்படி பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல மனித நிகழ்வுகளும் உலக நிகழ்வும் மாறிக்கொண்டே இருக்கணும். ஆகவே அதை முதலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழலிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பகலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இரவில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் அவர் இதை குறித்து இடர வேண்டாம். இவைகளை அவர் சொல்லி பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இந்த இடத்துல அவர் நித்திரை என்று சொல்வது மரணத்தை தான். இயேசுடன் செய்தி சொன்ன 2 நாளுக்கு பிறகுதான் இது நடக்கிறது. அதற்குள்ளாக அவன் மரித்து போனான். சீடர்களுக்கு ஒரு அது தெரியாது. அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகளை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். இந்த கிரேக்க அல்லது ஆங்கிலத்தில் கூட யூஃபிமிசம் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு துக்ககரமான, துன்பகரமான அல்லது ஒரு தீய காரியத்தை அல்லது மனதுக்கு இடர்கள் ஏற்படுகிற காரியத்தை சொல்வதற்கு பதிலாக அது ஒரு நல்ல வார்த்தையிலே மெருகூட்டி சொல்ல முயற்பார்கள். அது எல்லா மொழிகளிலும் அந்த பேச்சு வழக்கு உண்டு. அதே போல தான் இங்கே மரணம் என்பதை சொல்வதற்கு பதிலாக நித்திரை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சீடர்கள் இயேசு நித்திரை என்று சொன்னதை சரியாக புரியாமல் சாதாரணமாக நித்திரையாக புரிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையே சொல்கிறார். அவங்க புரியாதனால ஆண்டவர் அந்த இடத்துல மேலும் வெளிப்படையாக சொல்கிறார். அடுத்ததாக 15 வசனம், நான் அங்கே இராதனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதுக்கு ஏது உண்டாக உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவ்விடத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீசர்கள் நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இந்த வசனத்தை பொதுவாக தோமாவை குறித்து நாம் சந்தேக பேரொழி என்று சொல்வோம். ஆகவே பல வேளைகளிலே அவன் இந்த இடத்திலே ஒரு அவநம்பிக்கையோடு சொன்ன வார்த்தை என்று சில வேளை புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் சில அறிஞர்கள் சொல்வது அவன் அவநம்பிக்கையோடு சொல்லவில்லை. இந்த இடத்திலே தோமாவோட ஒரு உயர்ந்த குணம் வெளிப்படுகிறதாக சொல்கிறார்கள். அது என்னவென்றால், ஒரு படைத்தளபதி போருக்கு செல்லும்போது தன்னுடைய சீடர்களை தன்னுடைய படை வீரர்களை அழைக்கின்றார். அந்த படை வீரர்கள் அனைவருமே எந்த தயக்கம் இல்லாமல், யுத்தத்திலே வெற்றி இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், மரணம் இருக்கலாம், காயங்கள் படலாம், அதை குறித்தெல்லாம் அவர்கள் கவலைப்படாமல் அந்த தளபதியுடைய கட்டளைக்கு செவிசாய்த்து போவாங்க. அதுபோலத்தான் தோமா இங்கே இயேசுவோடு மரிக்கவும் அவன் சொல்கிறான், மரிக்கும்படி நாம் போவோம் என்று சொல்வது ஒரு படை வீரனை போல அவன் பேசுகிறான். ஒரு படைத்தளபதியிடம் நம்பிக்கை வைத்து பேசுகிறதான ஒரு படை வீரனுடைய மனநிலையிலிருந்து தோமா பேசுகிறான் என்று அறிஞர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே அதையும் நம் மனதில் வைத்து சிந்திப்பது நல்லது.
இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். இப்போது பெரியாதிலிருந்து அவர் யூதேயா பகுதிக்கு வந்து விட்டார். வந்து அங்கே வரும்போது பார்க்கலாம், அவன் கல்லறையில் வைத்தே 4 நாள் ஆயிற்று. மரித்து கல்லறையில் வைத்த 4 நாள் ஆயிற்று. பெத்தானியா ஒரு எருசலேமுக்கு சமமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதர்கள் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்கள் ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்ல, இயேசு வருவதை அறிந்து அவர்கள் ஓடி வந்து இந்த செய்தியை மரியாள் வீட்டில் இருக்கிறார், மார்த்தாள் வழியிலே வந்து இதை சொல்லியிருக்க வேண்டும், அல்லது தெருவில் வந்து சொல்லியிருக்க வேண்டும். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதுவோ அதை தேவன் உமக்கு தந்துள்ளார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, ஒரு சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதாவது அந்த வார்த்தையில் 22ஆம் வசனத்தில் மார்த்தாள் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்ளார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, இயேசு லாசரை உயிர்த்தெழ வைக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவள் பேசினார் என்று கருத முடியாது. ஏனென்றால் தொடர்ந்து படிக்கும்போது அதே மார்த்தாள் என்ன சொல்கிறார் பாருங்கள், 24ஆம் வசனம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அப்போது யூதரிடம் இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை, கடைசி நாளில் ஒரு பொது உயிர்த்தெழுதல் இருக்கும். அந்த உயிர்த்தெழுதலின் பின்பு ஒரு பொது நியாய தீர்ப்பு இருக்கும். பாவிகளுக்கு நரகம், நீதிமான்களுக்கு பரலோகம் உண்டுங்கிற ஒரு நம்பிக்கை இவரிடம் இருந்தது. அந்த அடிப்படையில் அவள் பேசுகின்றார். ஆனால் ஆகவே அவள் மரித்த லாசரு இயேசு உயிர்த்தெழ வைப்பார்ங்கிற நம்பிக்கையில் 22ஆம் வசனத்தில் பேசவில்லை. பொது யூதரிடம் இருந்த பொது இறையியல் பார்வையில் மட்டும்தான் பேசுகிறார். அப்போ அதற்கு என்ன பதில் கொடுக்கிறார்? இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான இறையியல் வார்த்தை. கடைசி நாளில் உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் நம்புகிறீர்கள், ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னிடம் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அது கடைசி நாளா இன்றா நாளையா என்பதெல்லாம் முக்கியம். அந்த அதிகாரமே என்னிடம் தான் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான இந்த இடத்த நம்ம கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனத்துடைய தெளிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரே அதற்கு அதிகாரி. எதற்கு? உயிர்த்தெழுதலுக்கும் ஜீவனுக்கும் அதிகாரி அவராக இருக்கின்றார். என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான். லாசரு மரித்தான், ஆனால் பிழைக்க முடியும். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயே என்றார். அதாவது மரித்தவனுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவர்கள் மரிக்காமலும் இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த மரிக்காமல் இருக்க வாய்ப்பு என்கிற இந்த வசன பகுதியை சிலர் இன்றைக்கு இயேசு விசுவாசித்தான் மரிக்க மாட்டாங்க என்கிறதான ஒரு துர்போதனை பரவப்படுகிறது. இயேசு அந்த பொருளில் சொல்லவில்லை. இதை பெரும்பாலும் நித்திய ஜீவன் என்கிற வார்த்தையோடு பேசியிருக்கலாம். ஒருவேளை இதை சற்று புதிய ஏற்பாட்டுடைய வெளிச்சத்தில், இன்னும் புற வசனங்களுடைய வெளிச்சத்தில் பார்ப்பதாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் மரிப்பதுக்கு முன்பாகவே உயிரோடு மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்கிற செய்திக்கு அல்ல அந்த வசன பகுதிகளுக்கு இணையாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட இங்கே இருக்கலாம். இதனுடைய விரிவாக்கம் நிருப பகுதிகளில் மீண்டும் வருகிறது. ஆகவே அந்த விதத்தில் இதை புரிந்து கொள்வது சற்று சரியாகவும் சிரமம் இல்லாமல் இருக்கும். மற்றபடி மரிக்கவே மாட்டான் என்பது அல்ல. மரிப்பதுக்கு முன்பாகவே கிறிஸ்துடைய வருகை இருக்குமானால் அவர் தன்னுடைய ராஜ்யத்தை நிர்வாகும் போது மரிக்காமல் இருக்கிறவர்கள் ஜீவனோடு கடந்து செல்ல முடியும் என்பதை அவர் சொல்லுகிறார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் என்றார். அதாவது இந்த வசனத்தை பல அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு இடத்துல சொல்றாருல, நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனே கிறிஸ்து என்று ஒரு அறிக்கை கூறினார்.
அந்த அறிக்கைக்கு ஒப்பான ஒரு அறிவிக்கை இது என்று சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆகவே இந்த இடத்துல மார்த்தாள் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறது முக்கியமானது. அடுத்ததாக தொடர்ந்து நாம் படிப்போம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அதான் இயேசுனா அவங்க வீட்டுக்குள்ளே போகவில்லை. அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்த இடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடைய கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்ட யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறை இடத்தில் அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவன் நினைக்கிறா அப்படி. அவளுடைய எண்ணத்தை சொல்கிறாள். எப்படியே மார்த்தாள் தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டாலும் அதுபோல மரியாளும் சொல்கிறாள். அவள் அழுகிறதை அவளோட கூட வந்த யூதர் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இதை பல வேளைகளில் குயிசுகள் எல்லாம் கேட்பாங்க, மிகச்சிறிய வசனம் எதுன்னு கேட்பாங்க. அது இந்த வசனம் என்று சிலர் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இயேசு கண்ணீர் விட்டார் என்பது துன்பப்படுகிறவர்களோடு தன்னை அடையாளப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் நேசித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடைய கண்களை துறந்த இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணவும் கூடாதா என்றார்கள். எங்கேயும் விமர்சனம் தான். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லிடத்தில் வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அந்த காலங்களிலே கல்லறைகளை குகை போன்ற ஒன்றில் தான் பெரும்பாலும் வைப்பார்கள். இன்றைய கல்லறை வேறு, அன்றைய கல்லறை வேறு. நம்ம அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் பல இடங்களிலே நாம் வசனங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கு முடியும். ஆகவே இன்றைய கல்லறைகளோடு அன்றைய கல்லறைகளை நாம் ஒப்பிடக்கூடாது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் பிதாவை நோக்கி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்திவிட்டு தன்னுடைய ஜெபத்திற்கு, தன்னுடைய வேண்டுகோளுக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்கிறத அறிக்கையிட்டு விட்டு, எனக்கு தெரியும் இந்த மக்கள் என்னுடைய வேண்டுகோளை நீர் கேட்கிறீர் என்பதை உணரும்படியாக இதை அவருடைய கண்களுக்கு முன்பாக செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு, இவளை சொன்ன பின்பு லாசருவை வெளியே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அவன் உயிர்த்தெழுந்த சரீரம் வெளியே வந்ததாக கருதி கொள்ளலாம். மற்றபடி கட்டப்பட்டன்னு எப்படி வர முடியும் என்று சிலர் கேட்பாங்க. இத்தனை அற்புதம் செய்த இயேசுக்கு அந்த சரீரத்தை வெளியே கொண்டு வர முடியாதா? அற்புதகரமாகவே அப்படி நடந்திருக்கலாம். ஆகவே சுற்றியிருந்த மக்களிடம் மீதமுள்ள துணிகளை அவிழ்த்து விட சொல்கிறார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களை அநேகர் அவரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களானார்கள். இப்போது இந்த அற்புதத்தை கண்ட யூதர்களில் பலர், அவருடைய உறவினர்கள் மற்றும் எருசலேமிலிருந்து வந்தவர்கள் கூட விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயிடத்தில் போய் இயேசு செய்தவர்களை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவரை செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. அவங்களே அறிக்கையிடுறாங்க. நாம் இவனை இப்படியே விட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அது என்னன்னா, இப்படியே விட்டால் இவருடைய புகழ் வளர்ந்து இவர் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்குள்ள சூழல் வரும்போது
ரோமர்கள் வந்து அந்த ராஜ்யத்தை அழிக்கும் போது அதற்கு நாமும் துணை போனோம் என்று ஒருவரை நம்மளே அழித்து விடலாம், அப்படியானால் நம்முடைய பதவி போயிடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஏன்னா இவங்க அந்த யூத தலைவர்கள். ஆகவே தங்களுடைய பதவியை காத்து கொள்வதற்காக தான் இந்த சதி திட்டத்தை அவர்கள் செய்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவனும் அந்த வருஷத்துக்கு பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்கள் நோக்கி, இந்த காய்பா என்கிறவனை பிரதான ஆசாரியராக நியமித்ததே ரோம பேரரசு தான். உங்களுக்கு ஒன்று தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை ஒரு தீர்க்க தரிசனமாக அவன் சொல்லவில்லை, அவன் இயல்பாக பேசுகிறான். ஆனால் அதனுடைய ஒரு தீர்க்க தரிசன பார்வை அதிலே பொதிந்திருந்ததாக கருத முடியும். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் அப்படினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதுக்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். இந்த யோவான் அதை தீர்க்க தரிசன பார்வையில் அதை விளக்குகின்றார். அவன் இயல்பாக சொன்னது போன்று வருகிறது. ஆனால் இதை தீர்க்க தரிசன பார்வையிலே யோவான் அதற்கான மதிப்பை கொடுக்கின்றார். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாக யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவிடம் விட்ட வனாந்திரத்து சமீபமான இடமாகிய எப்பிராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார். மீண்டும் அவர் எந்த இடத்துக்கு வந்தாரோ அது போன்ற ஒரு இடத்துக்கு செல்றாரு. அது இந்த இடத்துக்கு பேர் இங்கே எப்ராயிம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது யூதாவுடைய எல்லையை கடந்து தான் மீண்டும் செல்கிறார். அதன் பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அதுக்கு முன்னே அநேகர் தங்களை சுத்தரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள். அப்போது ஒரு பக்கம் இவரை சிலர் அழித்துவிட முயற்சிக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இவரை காணவும் இவருடைய போதனைகளை கேட்கவும் முடியுமானால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஒரு கூட்ட மக்கள் வாஞ்சியாக இருக்கிறார்கள். பிரதான ஆசிரியர் பரிசேயர் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இவ்விதமாக இந்த நிகழ்வு முடிகிறது. இந்த வசன பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ பார்வை, ஒரு தலைவன் துன்பப்படுகிற மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு எப்படி கண்ணீர் விட்டாரோ, அதாவது நம்ம போய் அங்கே போய் கண்ணீர் விட்டு தான் அழணும்னு கிடையாது. கண்ணீர் வந்தால் கண்ணீர் வரட்டும் துன்பப்படுகிற இடங்களிலே. ஆனால் அந்த துன்பப்படுகிற மக்களோடு நம்மால் இயன்றவரை ஒரு கிறிஸ்தவ தலைவன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம்.